சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. என்ன மீடியா? சோஷியல் மீடியா. இந்த பக்கம் பார்த்தா டிஆர் ரஹ்மான் பாட்டை நான் ஐடியூன்ஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா சாப்பிட்டதுனால வெயிட் போடல, பல பேர் சாப்பிட்டதுனால தான் வெயிட் போட்டு. சரி பின்னால திரும்பி பார்ப்போம். பார்த்தா நீ போட்டுருக்க 10 பவுன் தாலில 5 பவுன் வேற யார் உழைப்புலயே வந்ததுமா? ஏன் சார் உங்க எக்ஸைட்மெண்ட்டை இப்படிதான் காட்டுவீங்களா? நான் சொல்றேன், திரும்பி போயிடு. எது Go back Indian. அவன் சௌரிய புள்ளி சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய புள்ளி பேசுவான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் ரியாக்ட்ஸ். தப்பிச்சியாடா நீ? தப்பிச்சியா? உன் கதை முடிஞ்சதுடா. பாராண்டா. இந்தியன் 2 இந்த படத்தை ஓட வைக்க லைக்காவும் சங்கரும் கஷ்டப்பட்டதை விட அதித்தி சங்கர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவங்கள ட்ரோல் பண்ணியே படத்துக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் கிடைச்சது. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்தியன் 2 கதைக்கு சங்கர் ரொம்பலாம் கஷ்டப்படல. இந்தியன்ல இருந்து கொஞ்சம், அந்நியன்ல இருந்து கொஞ்சம், சிவாஜில இருந்து கொஞ்சம், அப்புறம் தசாவதாரத்துல இருந்து கொஞ்சம் கெட்டப்பு, இது எல்லாம் கொஞ்சம் ஒரு கலக்கி இந்தியன் 2 ஒரு ப்ராடக்ட கொடுத்திருக்காப்ல. வந்து டேஸ்ட் பாருங்க. தியேட்டர்ல படம் பார்த்த எல்லாரும் தாத்தா கதற விட்டாருன்னு சொன்னாங்க. அந்த பக்கம் போகாத, சிக்கலாயிரும். சரி, அதெல்லாம் பொய்யாதான் இருக்கும்னு நம்பி படத்தை பார்த்தேன். ஆனா அது உண்மைதான். கடிக்காதீங்க கதர்னே கேட்டீங்களா? 2.25 மணி நேரம் ரத்த வாந்திதான் எடுக்கல, தாத்தா கதற விட்டாரு. தாலிக்கு கூட போட்டு தங்க இல்லாம தெரியாதமா அந்த வண்டியில ஏறிட்டியா? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, உன் வண்டியில ஏறிதானா நான் மாட்டிக்கிறேன். இன்னைக்கு நம்மளெல்லாம் கதற விட்ட தாத்தாவை இந்த வீடியோவில் நம்ம சிதற விட போறோம். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம சித்தார்த் அன்கோவை காட்டுறாங்க. அவங்க ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்துறாங்க. இப்படி ஒரு யூடியூப் சேனலை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. பார்க்கிங் டாக்ஸ் திருடங்களை பார்த்து குறைக்கிறது நம்ம வேலை. விதவிதமா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. கிரீன் மேட் போட்டு மோஷன் கேப்சரிங்லாம் பண்றாங்க. டேய், அது பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல பண்ண டெக்னாலஜிடா. அதை இவங்க யூடியூப் சேனல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி ஒரு அக்கா டீச்சர் வேலைக்கு லஞ்சம் கட்டாங்கன்னு தற்கொலை பண்ணிக்குது. உடனே அதுக்கு ஒரு செட்டு போட்டு ஷூட் பண்றாங்க. என்னடாச்சு? கோயிலுக்கு நேர்ந்துட்டு கோழி மாதிரி ஆயிட்டா? லஞ்சம் வாங்கிட்டு உள்ள போனவங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள சொகுசா இருக்காங்கன்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு ஜெயில் செட்டை போட்டு ஷூட் பண்றாங்க. சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ வரைக்கும் வாங்குற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லயும் கமிஷன் இருக்கே. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. பிரம்மாண்ட இயக்குனர் படம்ன்றதுனால அதுல வர யூடியூப் சேனலும் பிரம்மாண்டமா தான் இருக்குமா? படத்துல சித்தார்த் சோசியல் மீடியா காரங்களுக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. நீ யாரியா? சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. என்ன மீடியா? சோஷியல் மீடியா. இப்ப ஐ விட்னஸ் சொல்லுங்க. போலீஸ் கிட்டே போய் இப்படி எல்லாம் டைலாக் பேசினா சும்மா விடுவாங்களா? மீடியா சார், சோஷியல் மீடியா. 2வது சீன்லயே கடத்தப்பட்டலே ஒரு அரை விட்டு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. சார், சின்னம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும், பரவாயில்லையா? 2 அரை விட்ட உடனே புத்தி தெளிஞ்சிருக்கும் போல. ஆஹா, நம்ம வீடியோ போட்டாலும் அது சரி பண்ண முடியாது. இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு இந்தியன் தாத்தா தான் வரணும் பாரு. இந்தியன் தாத்தா அவரை மாதிரி ஒருத்தர் வரணும். அவர் மாதிரி என்ன, அவர் திரும்பி வரணும். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இவங்க ஒரு பக்கம் இந்தியன் தாத்தாவை திரும்ப கூப்பிடுறதுக்கு கம்பேக் இந்தியன் சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பேக் இந்தியன் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணுவோம். பாரு, நானா உன்கிட்ட வந்து என் கையால பாஸ்டா போட்டு வாமான கூப்பிட்டப்பதான் நீ வரணும். அந்த பக்கம் நம்ம தாத்தா நாடா நம்ம ஃப்ரைட் ரைஸ் திருடன் கெட்டப்ப போட்டு ஒருத்தனை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இந்தியன். இவன் ஃப்ரைட் ரைஸ் தினம் பாஸ். இந்தியன். எதுவும் சாகல. பார்த்தா நீனும் சாவலையா? இந்தியன் படத்துல ஒருத்தரை கொலை பண்ணணும்னா கத்தி எடுத்து சடக்கு சடக்கு குத்திட்டு போயிட்டே இருப்பாப்ல. எப்படி? ஆனா இந்தியன் 2ல ஒவ்வொருத்தனுக்கும் வதக்குன்னு வர்மத்தை போட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா வர்மத்தை போட்டா கூட பரவாயில்லைங்க, ஒவ்வொரு தடவை வர்மத்தை போட்டுட்டு அதுக்கு பேர் என்ன, அது என்ன செய்யும், ஏது செய்யுங்கிறதுக்கு விளக்கம் வேற கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் கண்டுபிடிச்ச வித்தை இனி இவன் பாடி லாங்குவேஜ் லேடி மாதிரி தான் இருக்கு. என்ன எல்லோடா, நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளுக்கு போட்ட வர்மம் பெண்மையா நடந்துக்கிற வர்மம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனா நீ? ஒருத்தரை கொலை பண்ண வந்தா வந்தமா குத்தனமா போனமான்னு இல்லாம
அந்த ஆள் தெரியாதனமா உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டாங்க. அந்த ஒத்த வார்த்தைக்காக 3/4 மணி நேரமா அந்த ஆளோட எஸ்டிடியை சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. உனக்கு என்ன வேணும்? இப்படி கேளு. ஒரே என்ன ஆயிருக்கும்? என்னையா ஆயிருக்கும்? என்னாச்சு? சோரி குடிச்சாயா பெருசு? இம்புட்டு விளக்கத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அவனை கத்தி எடுத்து குத்துறாப்ல. இது தேவையில்ல தாத்தா, அவன் நீங்க பேசும்போதே செத்துருப்பேன். ஏய், அவன் செத்துட்டான்டா. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ உன் தொப்புள்ள ஒண்ணு விட போறேன் ஆகுறியா? தாத்தாவை கண்டுபிடிச்சு இந்தியாவே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு, கம்பேக் இந்தியான்னு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இந்தியாவே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கம்பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போட்டு அதுக்கு தாத்தா ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க, அப்படியே நான் ஆடி போயிட்டேன். I'm watching. இந்த தருணத்துக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எது காத்துக்கிட்டு இருந்தீங்களா? எனக்கு புரியல. இந்தியன் தாத்தா போராடுனதே இப்படி ஒரு சூழ்நிலை திரும்ப வந்துடக்கூடாதுன்னு தான். இந்தியன் 2 தாத்தா என்னடானா நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேங்கிறாரு. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தாத்தா வராரு விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு விதமா எக்ஸைட்மெண்ட், ஆனா ஜெகன் வேற விதமா எக்ஸைட்மெண்ட் ஆறாப்ல. நிஜமாலுமே தாத்தா வர போறாடா. The game is on. ஏன் சார் உங்க எக்ஸைட்மெண்ட்டை இப்படிதான் காட்டுவீங்களா? வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர்ற இந்தியன் தாத்தா அங்க இருக்கிற இன்னொரு தாத்தாவோட பேர்ல ஃபேக் பாஸ்போர்ட்ல உள்ள வர்றாப்ல. வாசுயாவுலயே பாஸ்போர்ட் இல்ல புரியல. இல்ல எனக்கு புரியல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா, ஆனா இவரும் ஃபாலோ பண்ண மாட்டாராம். ஆனா இவ்வளவு மேக்கப் போட்டு ஃபேக் பாஸ்போர்ட் எல்லாம் வச்சு உள்ள வந்து என்ன பிரயோஜனம்? வந்த உடனே பிடிச்சிருவாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு படத்துல ஐயோ ஹீரோ இப்ப மாட்டுவாரோ அப்ப மாட்டுவாரோன்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு பயம் வரணும். ஆனா இங்க என்னடான்னா சும்மா சும்மா பொசுக்குன்னு போய் பாபி அவரை புடிச்சு போடுறாப்ல. இந்த பாடி சோடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. தாத்தாவும் வரட்டாமே ட்ருன்னு ஒவ்வொரு தடவையும் ஓடிடுறாப்ல. வரட்டாமே இந்தியா வந்த தாத்தா முத வேலையா Facebookல லைவ் வந்துட்டாப்ல. வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். அப்போ எடுத்தாரு பாருங்க அவரோட ஆயுதத்தை. 3/4 மணி நேரம் இதுக்கு ஆயுத பூஜையே போடணும். அந்த அளவுக்கு நான் இந்த ஆயுதத்தை யூஸ் செய்திருக்கிறேன். அப்பா முடியல. அந்த லைவ்லயே வேற ஒருத்தர் கொலை பண்றதுக்கு வேற கூட்டு வந்திருக்காப்ல. அவர் ஏன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறீங்களா? கத்தியை வச்சு குத்தாம பாட்டு பாடுற வர்மம் போட்டாராம். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். வர்மத்தை அந்த படத்தோட வில்லங்களுக்கு மட்டும் போடலைங்க, படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு சேர்த்து தான் போட்டிருக்காங்க. இந்த வர்மம் போட்டா பாடிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கொலை பண்ண வந்த இடத்துல வந்தமா குத்துனமா போனமான்னு இல்லாம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் சாகணும், அவ்வளவுதானே? எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பெரிய பெரிய கைங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னா போட்டு கொடுங்கன்னு போயிட்டாப்ல. உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? இவரு போட்ட கருத்து ஊசியில புத்துணர்ச்சி ஆகி போய் ஆளுக்கு போட்டு விட்டாங்க. லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். உங்க வண்டவாளத்தெல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்தது உங்க பொண்ணு தான். என்னடி இதெல்லாம்? தப்பு யார் பண்ணாலும் தண்டனை கொடுக்காம விட மாட்டா இந்த மஞ்சு. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். யார் புகார் கொடுத்தது? உங்க மகன் தான் புகார் கொடுத்திருக்காரு. அடே அவன் சொன்னதை நம்பியாடா என்ன அடிக்கிறீங்க? ஏய் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இம்புட்டு நாளா ஊர்ல நடக்கிற அநியாயத்தை ஃபுல்லாம் கண்டுபிடிச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே லஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்கானுங்க, அது இவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அடுத்ததா நறுக்குன்னு 4 பஞ்சு வரும் பாருங்க, அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். மேடம் இந்த பக்கம் பார்த்தா கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் கச்சேரியோட ரிசப்ஷன் நாங்க கனவு கண்டதெல்லாம் தப்பா? ஏஆர் ரஹ்மான் பாட்டை நான் iTunesல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். இந்த பக்கம் பார்த்தா சாரிக்கா, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ சாப்பிட்டதுனால வெயிட் போடல, பல பேர் சாப்பிட்டதுனால தான் வெயிட் போட்டிருக்க. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா நீ வச்சிருக்கிற 50 பட்டு புடவைல 40 ஒன்று இல்ல, உங்ககிட்ட இருக்கிற 150 சவரன்ல 100 சவரன் உன்னோடது இல்ல. அம்மா நீ போட்டிருக்கிற 10 பவுன் தாலியில 5 பவுன் வேற யார் உழைப்புலயே வந்ததுமா?
யாரு அந்த படத்துக்கு டைலாக் எழுதுனது? ஆனா அந்த படத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்பாக்சன் என்ன தெரியுமாங்க, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற சமுத்திரக்கண்ணனே ஒருத்தர் நிக்க வச்சு அட்வைஸ் பண்ணா பாருங்க. வெரி குட்ரா, கை கொடு. இவங்கள இந்த பக்கம் தூண்டி விட்டுட்டு தலைவர் ஒரு பெரிய கையை கொலை பண்றதுக்காக போயிட்டாப்ல. எப்படி உள்ள ரூபா நாணயத்தை வச்சு சரி அங்கேயாவது போய் போன உடனே கொலை பண்ணிட்டு வருவாருன்னு பார்த்தா தாத்தா அங்கேயும் நம்மளை ஏமாத்திட்டாருங்க. இந்த வாட்டியும் நான் உங்களை ஏமாத்திட்டேன். என்னடா சொல்றே? அவன் இன்னும் திருந்தல மாமா. அங்கேயும் போய் வர்மம் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஓடணும் போல இருக்கு. என்ன டேய், கொலை செய்ய வந்தமா இல்ல கொடைக்கானல் டூர் வந்தமாடா? வர்மம் போட்டாலே தாத்தா அடுத்து என்ன செய்வாரு? அதேதான். இனி ஒன்னால ஒரு இடத்துல நிக்க முடியாது. சாகர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. தாத்தா எல்லாருக்கும் ஒரே வர்மத்தை போடுறது கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு டிசைனா. இவரையும் வர்மம் போட்டு உடனே கொல்லல, இவரோட வாழ்க்கை வரலாறையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. போகடா லவுக்கப்பா. தாத்தா ஏதோ பிக் பாஸுக்கு வந்ததா நினைச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிம் பண்ண 20 நிமிஷமும் இவர் பேசுனதா தான் இருக்கும் போல. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு இவங்க போட்டு கொடுத்தது பத்தாதுன்னு இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஆளாளுக்கு அவங்க வீட்டுல நடக்கிற ஊழலை பத்தி போட்டு கொடுக்குறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் தாத்தாவா இருந்தவரு இப்ப பேன் இந்தியன் தாத்தாவாயிட்டாரு. சிறப்பான ஆள் நீ. இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு நேர்மையா இருந்ததுனால இவங்களோட நேர்மையை பாராட்டும் விதமாக இந்தியன் தாத்தா நேர்லயே வந்து பாக்குறேன்னு வீடியோ அனுப்பிச்சாரு. அதை பாராட்டுற விதமாகவும் உங்களை நான் நேர்ல சந்திக்கிறேன். அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. இவரை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த கேப்ல சித்தார்த்தோட அம்மா அவமானம் தாங்காம தூக்குல வைக்கிட்டாங்க. அம்மாவை பார்க்கலான்னு கதறி அடிச்சுட்டு போற பிள்ளையை யாருமே பார்க்க விட மாட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா இது, லஞ்சம் வாங்கினது சமுத்திரக்கணி என்ன நியாயப்படி பார்த்தா அவரைத்தானே பார்க்க விடக்கூடாது, இவரை ஏன் பார்க்க விட மாட்டேன்னு சொல்றாங்கன்னு பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த அம்மா புருஷன் லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டாருன்ற அவமானத்துல சாகலையா. லஞ்சம் வாங்குறத போட்டு கொடுக்குற பிள்ளைய பார்த்துட்டமேன்ற அவமானத்துல தான் செத்து போச்சான். என்னங்கடா லாஜிக் இது? அப்பாவை புடிச்சு கொடுத்ததுனால அம்மாவுக்கு கொல்லி கூட வைக்க முடியலையேங்கிற சோகத்துல வந்துகிட்டு இருக்காப்ல சித்தார்த்து. ஏற்கனவே நொந்து போய் வந்துகிட்டு இருக்கிறவன்ட்ட மேற்கொண்டு நோண்டி விடுற மாதிரி வசனம் பேசுறாரு. நல்ல ஒரு சூழல்ல நடக்க வேண்டிய நம்ம முதல் சந்திப்பு இங்கே இப்படி உங்களுக்கு யாரோட வலியும் புரியாது. நீங்க வயசுல பெரியவர் தானே, இத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்க வேணாம். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஒருத்த அம்மா இழந்த துக்கத்துல ஆதங்கத்துல பேசுறாங்க, தாத்தா அமைதியா இருக்க வேண்டியதானே. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான். குசும்ப தாத்தா உனக்கு. உங்களுக்கு தான் பொண்டாட்டி புள்ளன்னு யாரும் இல்ல. களை போடுகிறேன் சொந்த மகனே கொஞ்சம் சைக்கோ நீங்க. சும்மா சிவனேன் போறவங்க என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு ஏன் விரல வச்சு கண்ணை குத்த வச்சிட்டீங்க. என்ன கொலைகாரன் ஆக்குறது நீங்க. என்னது இது? என்னடா லாஜிக் இது? செவனேன்னு வெளிநாட்டுல இருந்த மனுஷனா வா வா வான்னு கூப்பிட்டுட்டு இங்க வந்து அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு கோவப்படுவாங்க. எல்லாம் அவன் குடும்பத்துக்கு வந்தாதான் வலிக்குது. முதல்ல கம்பேக் இந்தியன் விரும்பி கூப்பிட்டவன் நான். இப்ப நான் சொல்றேன், திரும்பி போயிடுங்க. கோ பேக் இந்தியன். அவன் சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய இவனுக்கு இந்தியன் தாத்தாவை ஏதோ சேராட்ட மாதிரி யூஸ் பண்றாருங்க. வானா வரணுமா, போனா போணுமா. என்ன என்னை பார்த்தா உனக்கு கேனப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. லஞ்சம் வாங்குறவங்க கூட கோபேக் இந்தியன் சொல்லி போடலைங்க. யாரெல்லாம் இந்தியா முழுக்க அவன் வீட்டுல இருக்கிறவங்கள போட்டு கொடுத்தாங்களோ அவங்களும் தான் கோபேக் இந்தியன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி கோ பேக் இந்தியன் சொல்றேன். டேய் எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. நீங்க தான் கூப்பிட்டீங்க, நீங்க தான் இந்த ஆளு சொல்றத நம்பி வீட்டுல இருக்கிறவங்க போட்டு விட்டீங்க, இப்ப திரும்ப இவங்களே போகணும்னு சொல்றாங்க. என்னங்கடா இது? பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பாபி சிம்ங்க சுடுகாட்டுலயும் வந்து சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாப்ல. தாத்தாவும் எப்பயும் போல வரட்டாமே ஒரு வெடியை போட்டு எஸ்கேப் ஆயிட்டாப்ல. வரண்டா சின்னசாமி. இப்பதாங்க போய் அந்த மோனோ சைக்கிளை பிடிச்சாப்ல. மனுஷன் இந்த சைக்கிள்ல போறாரு போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா பஸ்ஸுக்குள்ள பூந்து போறாரு, திடீர்னு பார்த்தா லாரி கடியில போறாரு. இதுக்கு நடுவுல டிவில எல்லாம் சித்தார்த்தோட அம்மா செத்ததுக்கு இந்தியன் தாத்தா தான் காரணம்னு நியூஸ் போட்டாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஆனா தாத்தாவோட வண்டி என்ன நிக்கல, மறுபடியும் லாரிக்குள்ள பூந்து போறாப்ல.
சப்வேக்குள்ள போறாரு, மேல இருந்து சுத்தி வராரு, மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள போறாப்ல, மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளேயும் பூந்து போறாப்ல. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அவர் போகும்போது அவரை பார்த்த மக்கள் எல்லாம் கோவப்படுறாங்க. இவர்னாலதான் செத்துச்சா? இது எந்த ஒரு லாஜிக்குன்னே புரியலைங்க. சாதாரண பொதுமக்கள் லஞ்சம் வாங்கினதுக்கு இப்படி செத்தாங்களேன்னு கோவம் தானே படுவாங்க. இங்க என்னன்னா லஞ்சம் வாங்கினத போட்டு கொடுத்தவங்க மேல கோவப்படுறாங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல நடக்கிற கதை நினைக்கிறேன். வறுமக்கலைய பார்த்தது வில்லன்களா ஷாக்காயி ஒண்ணு அடிக்க ஓடி வரணும், இல்ல தப்பிச்சு போனோம். இவங்க ஏன் சட்டையை கலட்டினாங்கன்னு தெரியல. மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் லொஜக் மஜக் பஜக்னு ஒரு 4 வர்மத்தை போட்டு விட்டாரு. அவங்கள அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்தா இங்க ஒட்டுமொத்த ஊர் மக்களும் இவரை அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வர்றாங்க. என்ன அப்படி அருவாளுங்கம்மா ஓடியாடுறாங்க? ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அவரை லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் கள்ள கொண்டு அடிச்சா பரவாயில்ல, சாதாரண பொதுமக்களும் அடிக்கிறானுங்க. இவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு வழியா மறுபடியும் பாபி சிம்ஹா தான் பொசுக்குன்னு வந்து நின்னாரு. மறுபடியும் தாத்தா அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் இல்லையா? அங்க கீழே கிடந்த ஒரு பூரிக்கட்டை எடுத்து டக்குன்னு அவர் முதுகுல போட்டு ஒரு வர்மத்தை போட்டு விட்டாரு. இப்ப அவரை காப்பாத்தணும்னா அது இந்தியன் தாத்தாவால தான் முடியும்னு வந்துருச்சு. அப்புறம் என்ன வட்டமாமே ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு பறந்துட்டாரு. வட்டமாமே நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா இந்த ரோஸ்ட் முழுக்க நான் எஸ்.ஜே. சூர்யா கேரக்டரை பத்தி பேசிருக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த படத்துல அவர் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். தாத்தா படம் முழுக்க இவ்வளத்தையும் பண்ணிட்டு படம் முடிஞ்சு எண்டு கார்டு போட்டதுக்கு அப்புறமும் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன் இது வரைக்கும் உடைச்ச பர்னிச்சர் பத்தாதா? இன்னும் பார்ட் 3ல வந்து எத்தனை பர்னிச்சரை உடைக்க போறாருன்னு தெரியல. யாரெல்லாம் பார்ட் 3க்காக வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இந்தியன் பார்ட் 2 எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.